பன்முக ஆளுமை இயக்குனரும் நடிகருமான கே. பாக்யராஜ் காலமானார். நடைப்பயிற்சி சென்றபோது மாரடைப்பு ஏற்பட்டு உயிர் பிரிந்தது. பார்த்திபன், பாண்டியராஜன் போன்ற பலரை இயக்குநர்களாக வளர்த்தெடுத்த பெருமைக்குரியவர் பாக்யராஜ். ஏராளமான நடிகர்கள், நடிகைகளையும் தமிழ் திரையுலகிற்கு அறிமுகப்படுத்தியவர். அடுத்தடுத்து பெரும் கலைஞர்களை இழக்கும் தமிழகம். குரு பாரதிராஜா இறந்த சில நாட்களிலேயே அவரது சிஷ்யரான கே. பாக்யராஜும் மறைவு. இயக்குனர் கே. பாக்யராஜின் மறைவுக்கு தமிழக பொறுப்பு ஆளுநர் அர்லேக்கர் இரங்கல். ரசிகர்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்தவர் பாக்யராஜ் என புகழாரம். இயக்குனர் பாக்யராஜ் மறைவு தமிழ் திரையுலகத்துக்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு என முதல்வர் விஜய் இரங்கல். தனித்துவ கதையாக்கம், நகைச்சுவை கலந்த நடிப்பால் தமிழ் மக்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்தவர் என புகழஞ்சலி. இயக்குனர் கே. பாக்யராஜின் உடலுக்கு முதல்வர் விஜய் நேரில் அஞ்சலி. பாக்யராஜின் மகன் சாந்தனுவை ஆற தழுவி ஆறுதல் கூறிய விஜய். திரைத்துறையில் பாக்யராஜின் பங்களிப்பை போற்றும் வகையில் அவரது இறுதி பயணத்துக்கு அரசு மரியாதை. முதல்வர் விஜய் அறிவிப்பு. சென்னை நுங்கம்பாக்கம் இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள பாக்யராஜின் உடலுக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் அஞ்சலி. பாக்யராஜின் மனைவி பூர்ணிமா, மகன் சாந்தனுவுக்கு ஆறுதல். இயக்குனர் பாக்யராஜ் உடலுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் அஞ்சலி. திமுக எம்பி கனிமொழி உள்ளிட்டோரும் அஞ்சலி செலுத்தினர். இயக்குனர் கே. பாக்யராஜின் மறைவு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு என அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி இரங்கல். இந்திய திரையுலகின் தன்னிகரற்ற திரைக்கதை ஆசிரியர் என்றும் புகழாரம். இயக்குனர் பாக்யராஜ் உடலுக்கு நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் நேரில் அஞ்சலி. பாக்யராஜ் ஒரு பல்கலைக்கழகம் என புகழாரம்.
இயக்குனர் பாக்யராஜின் மறைவுக்கு நயினார் நாகேந்திரன், அன்புமணி, பிரேமலதா, தினகரன், அண்ணாமலை, சசிகலா உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் இரங்கல். விசிக நிகழ்வுகளில் பாக்யராஜ் பங்கேற்றதை நினைவு கூர்ந்த திருமாவளவன். இவரை போல் திரைக்கதை எவராலும் அமைக்க முடியாது என்று பலராலும் பாராட்ட பெற்றவர். ஒரு மகத்தான கலை ஆளுமையை தமிழ் சமூகம் இழந்திருக்கிறது. திரைக்கதை வசனத்தினுடைய மன்னர், அப்படிப்பட்ட ஒரு மாமனிதர் இந்த திரையுலகத்திற்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பேரிழப்பாகும். இயக்குனர் பாக்யராஜின் உடலுக்கு நடிகர் ரஜினிகாந்த் நேரில் அஞ்சலி. பாக்யராஜின் மனைவி மகனுக்கு ஆறுதல். ஒரே மாதத்தில் 2 ராஜாக்களை திரையுலகம் இழந்துவிட்டதாக நடிகர் கமல்ஹாசன் வேதனை. 17 நாட்களில் இன்னொரு இடியா. பாரதி ராஜாவை புதைத்த ஈரம் இன்னும் காயவில்லை, அதற்குள் பாக்யராஜுக்கு தீ மூட்டுவதா என வைரமுத்து இரங்கல். பாக்யராஜின் உடலுக்கு இயக்குநர்கள் மணிரத்னம், வாசு, S.A. சந்திரசேகர், அமீர், சமுத்திரகனி, H. வினோத், லோகேஷ் உள்ளிட்டோர் அஞ்சலி. ராமராஜன், பிரபு, சரத்குமார், அர்ஜுன், கவுண்டமணி, ஜெயராம் உள்ளிட்ட நடிகர்களும் பாக்யராஜுக்கு மரியாதை. மறைந்தும் உலகை பார்க்க போகும் இயக்குனர் கே. பாக்யராஜ். அவரின் விருப்பப்படியே தானமாக அளிக்கப்பட்ட பாக்யராஜின் கண்கள். நாளை காலை 9 மணி அளவில் தொடங்குகிறது பாக்யராஜின் இறுதி ஊர்வலம். சென்னை பெசன்ட் நகர் மின்மயானத்தில் உடலை தகனம் செய்ய ஏற்பாடு. சென்னையில் அடுக்குமாடி திட்டங்களுக்கு 21 நாட்களில் ஒப்புதல் அளிக்கும் வகையில் AI பயன்படுத்த திட்டம். CMDA அதிகாரிகள் நிலையிலேயே ஒப்புதல் வழங்கும் வகையில் மாற்றம். இஸ்லாம் மதத்திற்கு மாறிய ஒருவர் வெறும் இஸ்லாமியர் மட்டுமே. பிற்படுத்தப்பட்ட முஸ்லிம் சான்றிதழ் பெற முடியாது என மதுரை உயர்நீதிமன்றம் திட்டவட்டம். சமூக கல்வி ரீதியாக ஒருவர் பிற்படுத்தப்பட்டவரா என்பதை முடிவு செய்யும் அதிகாரம் அரசுகளுக்கே உள்ளது. இஸ்லாமியர்கள் தொடர்பான சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவுக்கு மத நல்லிணக்க மக்கள் கூட்டமைப்பு கண்டனம். கோவை, நீலகிரி, திருவள்ளூர், வேலூர் உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும். வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கோவை, நீலகிரி, தேனி, திண்டுக்கல்லில் நாளை கனமழை பெய்யும்.
வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரத்திலும் நாளை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னையில் இன்றும் நாளையும் மழை பெய்யும். செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூரிலும் 2 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு. தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் நீரின்றி வறண்ட கும்பக்கரை அருவி. அருவி பகுதிக்கு செல்ல வனத்துறை தடை. திருவாரூர், குடவாசல், வலங்கைமான் உள்ளிட்ட பகுதிகளில் கடும் குறைந்த மின்னழுத்தம். 500 ஏக்கருக்கும் அதிகமான குறுவை பயிர்கள் கருகியதால் விவசாயிகள் வேதனை. ஒட்டன்சத்திரம் சந்தையில் வரத்து அதிகரிப்பு காரணமாக காய்கறிகளின் விலை குறைந்தது. முருங்கை, வெண்டை என அனைத்து காய்களின் விலையும் குறைந்ததால் விவசாயிகள் கவலை. திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறியது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம். சென்னையில் வைகோ தலைமையில் நடைபெற்ற மதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் முடிவு. திமுக கூட்டணியிலிருந்து விலகியது ஏன் என மதிமுக பொதுச் செயலர் வைகோ விளக்கம். அதிமுக ஆட்சி அமைக்க திமுக ஆதரவு என்ற நிலைப்பாடு அரசியல் மோசடி என்று சாடல். தோழமையுடன் நின்ற மதிமுகவை ஆராசா அவமதித்ததாக வைகோ குற்றச்சாட்டு. 50 கோடி ரூபாய் வாங்கியதாக தன்னை குறித்து அபாண்ட பிரச்சாரம் பரப்பப்பட்டதாகவும் வேதனை. திருமண நிகழ்ச்சியில் ஒன்றாக பங்கேற்ற போது ஸ்டாலின் தன் பக்கம் கூட திரும்பி பார்க்கவில்லை என வைகோ ஆதங்கம். சீமானிடம் பேசிக் கொண்டிருந்தவர் தன்னிடம் பேசவில்லை என மதிமுக பொதுக்கூட்டத்தில் வைகோ பேச்சு. உள்ளாட்சி தேர்தலில் தவேகாவுடன் தோழமையாக செயல்படுவோம் என வைகோ அறிவிப்பு. இடைத்தேர்தலிலும் தவேகா ஆட்சிக்கு ஆதரவாக இருப்போம் என்றும் பேட்டி. மதிமுகவின் 2 எம்எல்ஏக்களையும் ராஜினாமா செய்ய தவேகா தரப்பு ஆலோசனை கூறியதாக வைகோ பேட்டி. இடைத்தேர்தலில் நிற்பவர்களை வெற்றி பெற வைப்பது தனது பொறுப்பு என முதல்வர் விஜய் உத்தரவாதம் அளித்ததாகவும் கருத்து. குதிரை பேரம் குறித்த கேள்விக்கு ஆவேசமடைந்த வைகோ. சீர்காழி எம்எல்ஏ செந்தில் செல்வன் திமுகவுக்கு சென்றது குதிரை பேரமா, ஒட்டக பேரமா என கேள்வி. குதிரை பேரம் யார் பண்றா? குதிரை பேரம் நடத்துகிற கட்சி எது? குதிரை பேரம் நடத்தித்தான் இப்ப ஒரு எம்எல்ஏ கொண்டு போயிருக்காங்களா அவங்க? அது குதிரை பேரமா, ஒட்டக பேரமா? குதிரை பேரமா, ஒட்டக பேரமா? அதுக்கு பதில் சொல்லுங்க. என் கேள்விக்கு பதில் சொல்லுங்க. தோழர், நீங்க கேள்வி கேட்ட, நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இந்த ஒரு செந்தில் செல்வனை கொண்டு போயிருக்காங்களே, இது குதிரை பேரமா, ஒட்டக பேரமா? சமூக நீதி, இருமொழி கொள்கை என அண்ணாவின் வழியில் தவேகா அரசு செயல்படுவதாக வைகோ பாராட்டு. பாஜகவுக்கு ஆதரவாக செயல்பட்டால் எதிர்ப்பு தெரிவிப்போம் என்றும் உறுதி. தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவரானார் மாணிக்கம் தாக்கூர். செல்வ பெருந்தகைக்கு பதிலாக மாணிக்கம் தாக்கூரை நியமித்தது காங்கிரஸ் தேசிய தலைமை.
மாநில தலைவராக மாணிக்கம் தாகூரை நியமித்ததன் மூலம் அதிரடி ஆட்டத்துக்கு தயாராகும் காங்கிரஸ். தமிழக மாற்றங்களுக்கு ஏற்ப காங்கிரசிலும் மாற்றம். மாணவர்களுக்காக உருவாக்கும் அடையாள அட்டையில் சாதி சான்றிதழ் விவரங்கள் இணைக்கப்படாது. இரத்த பிரிவு, ஆதார் விவரங்கள் உள்ளிட்டவையே இடம்பெறும் என அமைச்சர் செங்கோட்டையன் விளக்கம். ஜாதி சான்றிதழை இணைப்பதாக சொன்னால் அதுபோன்ற ஜாதி சான்றிதழை எப்போதும் இணைக்கப் போவதில்லை. டேட்டா மட்டும் இருக்கும், பிளட் குரூப் இருக்கும், ஆதார் அட்டை இருக்கும். ஆகவே இதை பயன்படுத்தி கொண்டு எந்த கல்வி 10th +2 படிக்கின்ற மாணவருக்கு வழங்கலாமா என்பதை பற்றி பள்ளி கல்வித்துறையும் வருவாய்த்துறையும் இணைந்து எப்படி செயல்படுத்தலாம் என்பதை ஆய்வு செய்ய இருக்கிறோம். பள்ளிகளில் 7 முதல் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மும்மொழி கொள்கை பொருந்தாது என CBSE அறிவிப்பு. ஏற்கனவே தெரிவு செய்துள்ள நடைமுறையே தொடரும் என்ற அறிவிப்பால் லட்சக்கணக்கான மாணவர்கள் பல நடைவர். வீடு வாங்குபவர்கள் வீட்டில் குடியேறிய பிறகும் தாமதத்துக்கான இழப்பீட்டை கோரலாம் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. குடியேறிய பிறகு இழப்பீடு கோர முடியாது என்ற தேசிய நுகர்வோர் குறைதீர்ப்பு ஆணையத்தின் உத்தரவு ரத்து. குஜராத் மாநிலம் சூரத்தில் ஒரே நாளில் 10 கோடி ரூபாய் மதிப்பிலான கொக்கைன் போதைப் பொருள் பறிமுதல். கடத்தலில் ஈடுபட்டதாக ஒருவரை கைது செய்து விசாரிக்கும் காவல்துறை. காசா விவகாரத்தில் பாஜக அரசு தொடர்ந்து மௌனம் காப்பதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி குற்றச்சாட்டு. பாலஸ்தீன குழந்தைகளை குறிவைத்து இஸ்ரேல் நடத்தும் கொடூர தாக்குதலை பிரதமர் மோடி கண்டிக்கவில்லை என்றும் விமர்சனம். அமைதி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் போது அமெரிக்கா தாக்குவதாக ஈரான் குற்றச்சாட்டு. பொறுப்பற்ற முறையில் நடந்து கொள்வது வருந்தத்தக்க விளைவுகளை தரும் என அமெரிக்காவுக்கு ஈரான் MP எச்சரிக்கை. மேற்கு ஐரோப்பிய நாடுகளில் வரலாறு காணாத வெயில் எதிரொலி. வெப்பம் தொடர்பான உடல்நலக் கோளாறுகளால் மருத்துவமனைகளில் குவிபவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு. உலகம் முழுவதும் 1 லட்சம் ஊழியர்களை பணிநீக்கம் செய்ய Volkswagen திட்டம். செலவினங்களை மறுசீரமைப்பு செய்ய ஜெர்மனியில் உள்ள 4 ஆலைகளை மூடவும் முடிவு. ஓபன் AI பின்னுக்கு தள்ளியது ஆந்த்ரோபிக். ஒரே ஆண்டில் சந்தை மதிப்பு $91 லட்சம் கோடி அதிகரிப்பு.